அமைச்சர் கீர்த்தனா எதிர்கொள்ளும் சவால். தமிழ்நாடா தெலுங்கானாவா? நிலவும் கடும் போட்டி. தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஒரு முக்கியமான சவால் உருவாகியுள்ளது. இந்தியாவின் முன்னணி இருசக்கர வாகன நிறுவனங்களில் ஒன்றான பஜாஜ் ஆட்டோ தனது மின்சார வாகன உற்பத்தியை மேலும் விரிவுபடுத்த புதிய தொழிற்சாலையை அமைக்க திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புதிய முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. தற்போது பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் மகாராஷ்டிராவில் உள்ள தனது தொழிற்சாலைகள் மூலம் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்து வருகிறது. ஆனால் அங்கு வழங்கப்பட வேண்டிய மின்சார வாகன ஊக்கத்தொகைகள் மற்றும் மானியங்கள் முழுமையாக கிடைக்காததால் நிறுவனம் புதிய உற்பத்தி மையங்களை அமைப்பது குறித்து ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கான இடத்தை தேர்வு செய்வதில் பல மாநிலங்கள் போட்டியிடும் சூழல் உருவாகியுள்ளது. அதில் தமிழ்நாடும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. ஹொசூர், ராணிப்பேட்டை, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகள் ஏற்கனவே இந்தியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தி மண்டலமாக திகழ்கின்றன. உலகளவிலான பல நிறுவனங்கள் இங்கு செயல்பட்டு வருகின்றன. உற்பத்தி மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வசதிகளும் துறைமுக இணைப்புகளும் திறமையான தொழிலாளர்களும் நாட்டின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகின்றன. அதோடு தொழில்களுக்கு ஏற்ற உள்கட்டமைப்பு, சாலை வசதிகள், சப்ளை செயின் அமைப்பு மற்றும் ஏற்கனவே உருவாகியுள்ள வாகன உற்பத்தி சூழல் ஆகியவை புதிய முதலீட்டாளர்களை கவரும் அம்சங்களாக இருக்கின்றன. மறுபுறம் தெலங்கானா அரசும் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. முதலீட்டாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவது, விரைவான அனுமதிகள் அளிப்பது போன்ற பல நடவடிக்கைகள் மூலம் தொழில் நிறுவனங்களை தங்களது மாநிலத்திற்கு அழைத்து வருவதில் அரசு ஆர்வம் காட்டி வருகிறது. இதனால் பஜாஜ் ஆட்டோவின் புதிய மின்சார வாகன தொழிற்சாலை எந்த மாநிலத்திற்கு செல்லும் என்ற கேள்வி தற்போது தொழில்துறை வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முதலீட்டை பெறுவதற்காக 2 மாநிலங்களும் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகளையும் பல்வேறு சலுகை திட்டங்களையும் முன்வைத்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்ட அல்லது முந்தைய ஆட்சியில் ஒப்புதல் பெற்ற திட்டம் அல்ல என்பதால் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதில் வெற்றி கிடைத்தால் அது முழுமையாக தற்போதைய தொழில்துறை நிர்வாகத்தின் சாதனையாக பார்க்கப்படும் என்று அரசியல் மற்றும் தொழில்துறை வட்டாரங்களில் கருத்துகள் நிலவி வருகின்றன. எனவே பஜாஜ் ஆட்டோவின் புதிய மின்சார வாகன தொழிற்சாலை தமிழ்நாட்டிற்கா அல்லது தெலுங்கானாவிற்கா என்பது அடுத்த சில மாதங்களில் தெளிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த முதலீட்டை ஈர்ப்பதில் அமைச்சர் கீர்த்தனா எந்த அளவுக்கு திறமையாக செயல்படுகிறார் என்பதும், தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இது ஒரு புதிய மைல்கல்லாக அமையுமா என்பதும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமாக மாறியுள்ளது.